நம்ம இருக்கோமா இல்லையா? நிம்மதியாக இருக்கோம்ல. நம்ம பாட்டுக்கு போகிறோம் வரோம். அதுக்காக யாரும் உயர்வு வேண்டான்னு சொல்லலை. நல்ல உயர்வாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ உயர்வு எப்போ அதிக பணம் அதிகமாக வருதோ, எப்போ ஆசீர்வாதம் பெருகுதோ அப்போ அந்த வீட்டுக்குள்ள திங்கிறவர்களும் பெருகுவார்களாம். சாலமோன் எழுதுறார், உனக்கு பணம் பெருகுச்சுன்னா திங்கிறவங்களும் பெருகுவார்களாம். காது கேட்க உங்களுக்கு புரியுதா? புரியுதா? பணம் பெருகுச்சுன்னா திங்கிறவங்களும் பெருகுவார்களாம். பணம் பெருகுச்சுன்னா திங்கிறவங்களும் வீட்டுக்கு வருவாங்களாம். அதை சாப்பிட்றதுக்கு 4 ஆள் வரும். ஒன்றுமே இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க. வசனம் சொல்லுது, பணம் பெருகினால் திங்கிறவங்களும் பெருகுவார்களாம். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். பாருங்க எவ்வளவு ஆலோசனை சொல்லுது பாருங்க வசனம். அப்போ அந்த வசனம் தான் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கான். இப்போ வசனம் என்னதான் இருக்கா? நமக்கு தீபமா இருக்கான், 2வது வெளிச்சமா இருக்கான். அப்போ நம்முடைய வழிகள், நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சில உத்தியோகம், படிப்பு, நம்ம விவசாயம், நம்முடைய வேலை ஸ்தலங்கள், வியாபாரம், இதெல்லாம் எப்படி இருக்குமா? வெளிச்சமா இருக்குமா? எப்போ? வசனத்தின்படி நடக்கும்போது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா நீங்க கவனிங்க. இந்த வசனத்தை நீங்க கேட்க கேட்க, காதுல கேட்க கேட்க என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள போய் அவைகள் எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்தும். எல்லாம் அப்படியே போட்டோ, ஆமா, வீடியோ எடுக்கும். வசனம் உள்ள போய் என்ன தெரியுமா செய்யும்? உள்ளுக்கு போய் வீடியோ எடுக்கும். எடுத்து எங்கெங்க என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டே வரும். அதனால இந்த வசனத்தை நீங்க காதுல நல்லா கேட்கணும். இந்த கேமரா பார்த்துருக்கீங்களா? பொடி கேமரா வாய் வழியே விடுவாங்க, எண்டாஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த கேமரா வாய்க்குள்ளே தொண்டு வழியே அந்த உணவு குழாயில் விட்டு உள்ளுக்குள்ளே போய் வயிற்றுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கும் அந்த கேமரா. ஆனால் டாக்டர் என்ன செய்வாங்க, எண்டாஸ்கோப்பி பார்க்கணும்னு சொல்லி படுக்க வச்சு நம்ம வாயை ஆன்னு சொல்லி அந்த வாயை மூடிடாமல் ஒரு இதை கொண்டு மாட்டிடுவான். அது உள்ளே கூடி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க உயர. அந்த 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 மிஷினோட இதை தள்ளி உள்ளே போய் அந்த கேமரா உள்ளே போனவுடனே குடலுக்குள்ளே என்ன இருக்குது, வயிற்றுக்குள்ளே எந்தெந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கும். மனுஷன் கண்டுபிடிச்சது, இது மனுஷன் கண்டுபிடிச்சது. வாய்க்குள்ளே கூடி உள்ளே விடுவாங்க. உள்ளே விட்டவுடனே குடலை பூரா போய் பார்க்கும். அது போக 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 டிவியில் தெரியும். சரியா? அப்போது அதெல்லாம் பார்த்த உடனே உள்ள எப்படி இருக்குது, உங்களுக்கு கட்டி இருக்குது, இல்லை நுரையீரல் எப்படி இருக்குது, சளி இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க டாக்டர்ஸ். அப்புறம் என்னன்னா மலக்குழாய் வழியாக உள்ள அனுப்புவான் கேமராவை, பின்னாடி வழியா. அங்கே என்ன இருக்குது அப்படி கண்டுபிடிப்பான். அந்த குழாய் வழியாக போய் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் கேமரா எடுத்துகிட்டு இருக்கும். எடுத்துகிட்டு கணையம் இருக்கும், அப்புறம் பித்தப்பை இருக்கும், அப்புறம் யூட்ரஸ், அந்த இது அது என்னது பிளாடர் இருக்கும். இதெல்லாம் போய் பார்த்து பார்த்து எங்கே வீங்கி இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணுவாங்க டாக்டர். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது அவர் பரிசுத்த ஆவியானவர் கண்காணியா. பவுல் எழுதுறாரு, கண்காணியானவர். இப்போ கண்காணிப்பு கேமரா மாட்டுதாங்க பார்த்தீங்களா? நடுவ கடைகளில் பெரிய பெரிய இடத்துல கண்காணிப்பு கேமரா பார்த்துருக்கீங்களா? கவனிங்க. கண்காணிப்பு கேமரா பார்த்துருக்கீங்களா? கடைகள் பெரிய பெரிய இடத்துல வெளியில் சின்னதாக அப்படி மாட்டியிருக்கும். அப்போ அது என்ன செய்யும், ரொட்டேட் பண்ணும். சில இடத்துல உள்ளே யார் வாரா யார் போகிறான்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடுத்துட்டு நம்ம பெரிய பெரிய கடைகளில் இருக்கும், பெரிய பெரிய ஜவுளி கடையில் இருக்கும். அது கேமரா எடுக்கும், வீடியோ எடுத்து என்ன செய்யணும், அந்த ஸ்டோர் ஆகும். திரும்ப அதை எடுத்து போட்டு பார்த்தா யார் யார் வந்தால் யார் போனான்னு தெரியும். சிலர் என்ன செய்வாங்க, மொபைலில் மாட்டிக்குவாங்க, மொபைலில் அப்பப்போ பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அந்த டாக்டர்களுக்கு படிப்பு இருக்குது. இதை கேமரா வழியாக கவனிப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது கண்காணியானவர், பரிசுத்த ஆவியானவர் கண்காணியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ளே போய் என்ன பண்ணுன்னா, உள்ள அந்த காது வழியாக போது பாருங்க. இது எப்படி போகும் இந்த கேமரா? என்னது அப்படின்னா அந்த சத்திய வேதம் காது வழியா உள்ள எங்க வார்த்தை போச்சோ உள்ள போய் அத்தனையும் கேமரா எடுக்கும். அத்தனையும் அப்படியே எடுக்கும், உங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த கேமரா நம்ம மனுஷர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது, மனுஷங்க கண்டுபிடிச்சது. அதுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பணம் கொடுத்து வாங்கணும். இது அப்படி இல்லை, இதுக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை, இது இலவசமாய் கிடைத்தது. அப்போ இந்த வார்த்தை காது வழியா போகும்போது, இந்த வார்த்தை காதுக்குள்ள நுழையும் போது உள்ளுக்கு காது வழியா போய் உள்ள போய் எந்தெந்த உறுப்புகள்லாம் உள்ள இருக்கோ அங்கெல்லாம் போய் முதல்ல சுத்தி பார்த்து திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா காமிக்கும். யாருக்கு காட்டும் தெரியுமா?
முதல்ல யாருக்கு காட்டும்? எங்களுக்கு காட்டும். அல்லேலூயா. முதல்ல காது வழியா வார்த்தை போன உடனே இங்க நிக்கிற பலிபீடத்துல நிக்கிற எங்களுக்கு முதல்ல காண்பிக்கும். உள்ளுக்குள்ள போய் எப்படி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டாக்டர்கள் வச்சிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள போய் மனுஷங்களுக்கு டிவியில காமிக்குதோ அது போல இங்க நிக்கிற எங்களுக்கு காட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உள்ள போய் காமிக்கும். வசனம் உள்ள போக போக இந்த காதுக்குள்ள போக போக உள்ள என்ன பிரச்சனை இருக்கு? பில்லி சூனியம் இருக்கா? மந்திரவாதம் இருக்கா? வீட்டுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள ஏவல் ஆவி இருக்கா? வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு? அந்த ஆவிகளால உங்களுக்கு பாதிப்பு இருக்கா? சில பேய் பிசாசு உங்க உள்ளுக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கா? சத்துரு ஒட்டிக்கிட்டு இருக்கானா? உள்ளுக்குள்ள இருந்து அமைதியா இருப்பான், வெளியே காட்ட மாட்டான். அதெல்லாம் முதல்ல யாருக்கு தெரியும்னா பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு காட்டுவார். பலிபீடத்துல நிக்கிற எங்களுக்கு காட்டுவார். இது என்ன தெரியுமா? அந்த இடம், இந்த இடம் என்ன தெரியுமா? பலிபீடம். பலிபீடம்னா என்ன தெரியுமா? பலி செலுத்துற இடம். பலினா என்னது? பலினா எல்லாருக்கும் தெரியும் தானே. பலினா என்னது? கொல்லணும். என்ன? ஆடு மாட்டை கொண்டு வந்து பலிபீடத்தில் கொண்டு போய் வெட்டணும். வெட்டுற இடம் தான் இது பலிபீடம். அப்போ மரண பீடம் எங்களுக்கு. இது என்னது? மரண பீடம். மரண பீடம். இங்க நாங்க நிக்கிறது மரண பீடம். அப்போ பலி செலுத்துற இடம் மரணம். இங்க வந்து ஒன்னொன்னு வெட்டணும், ஒவ்வொரு கிரியைகளையும் வெட்டி எடுக்கணும். அப்போ முதல்ல வெட்டி எடுக்கணும். என்ன செய்யணும்? உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல. உள்ள பார்த்தா தானே அதை வெட்டி செதுக்கி எடுக்க முடியும். ஒரு இடத்துல கட்டி இருக்குன்னா டாக்டர்கிட்ட கொண்டு கொடுத்தா வெட்டி எடுப்பாங்க. என்ன? அப்போ வலி இல்லாம வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? வலி இல்லாம வர்றதுக்கு என்ன செய்வாங்க? வலிக்காம இருக்கணுக்கு ஒரு மயக்க மருந்து போடுவாங்க. இல்லை, மயக்கம் வர வைக்கணும். அப்போ மயக்கம் வர வச்சதுக்கு அப்புறம் தான் உங்க அந்த சரீரத்தை தொட முடியும், தொட்டு வெட்ட முடியும் இல்லையா? அப்போ இங்க வார்த்தை உள்ள போன உடனே வலிக்கும். வலிக்குமா வலிக்காதா? நமக்கு வெட்டுனா வலிக்குமா வலிக்காதா? எதையா வெட்டுனா வலிக்குமா வலிக்காதா? கையிலங்கின உள்ள உருண்டையா கட்டி இருக்கிறதா வெட்டுனா நேரடியாக போய் வெட்டினா வலிக்குமா வலிக்காதா? அது போல இந்த வார்த்தை உள்ள போன உடனே முதல்ல என்ன செய்யும்? வலி ஆரம்பிக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். வெட்ட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அப்போ உள்ள போய் அத்தனை கண்டுபிடிச்சு எங்களுக்கு காட்டும். இங்க நிக்கிற எங்க இடத்துல காமிச்சு திரும்ப நாங்க அதை வெட்டணும். அப்போ வெட்டணும்னா அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? மயக்கம் கொடுக்கணும் இல்லையா? மயக்கம் கொடுக்கணும்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த மயக்கம் கொடுக்கறது தான் கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம பாட்டு ஆராதனை பாடுறோம் பாருங்க, ஆராதிக்கிறோம்ல, பாடி ஆராதிக்கிறோம்ல, இந்த ஆராதனை தான் உங்களுக்கு என்ன செய்யும்? மயக்கத்தை கொடுக்கும். ஆராதனை பண்ணும்போது பரிசுத்த ஆவியின் அந்த அபிஷேகம், அந்த தெய்வீக வல்லமை அப்படியே வந்து என்ன செய்யணும்? உள்ளுக்கு அப்படி அப்படி ஆசை உங்க மேல வந்து அமரும். உங்களுக்கு தெரியாது, ஒரு சிலருக்கு தெரியும், அது வருவது தெரியும். அப்படியே வந்து மேல அப்படியே அமரும். அந்த மேல வந்து அமரும் போது உள்ளுக்குள்ள பாயும். எலும்பு நரம்பு உள்ள இருக்கிற அத்தனைக்குள்ளேயும் பாயும். பாய்ந்த உடனே அங்க என்ன பண்ணும் அப்படின்னா மயக்கத்துக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ ஒன்று ஒன்றா என்ன செய்யும்? வெட்டப்படும். என்ன வெட்டப்படும்? என்ன வெட்டப்படும்? உள்ள இருக்கிற தேவையில்லாத கிளைகள் வெட்டப்படணும். அப்போ தேவையில்லாத கிளைகள் என்ன என்ன அப்படின்னா, எங்கேயோ நீங்க போயிருப்ப, ஏதோ பேய் உள்ள வந்திருக்கும். என்ன? ஏதாவது கிரகங்கள் உள்ள வந்து பிரச்சனை கொண்டு வரும். ஏதாவது பிரச்சனை நீங்களே இழுத்துட்டு வந்திருப்பீங்க. உள்ள இருக்குள்ள இப்போ அதெல்லாம் வெட்டணும். அதெல்லாம் வெட்டி தரிச்சு கொண்டு இங்கே போடணும். எங்கே போடணும்? பலிபீடத்தில் போடணும். போட்டு என்ன தெரியுமா செய்யணும்? எரிக்கணும். பலிபீடத்தில் துண்டு துண்டா வெட்டி போட்டு அதை எரிக்கணும். யார் எரிப்பா? யார் எரிப்பா? நீங்கள் எரிக்க முடியுமா? முடியாது. அதை எரிக்க நாங்கள் தான் எரிக்கணும். இங்கே நிற்கிறோம் பார்த்தீங்களா? நாங்கள் இப்போ நான் கொஞ்ச நேரம் எழுந்து நில்லுங்கன்னு சொன்னேன். உங்களை எழுந்து நின்று நம்ம எல்லாரும் ஜெபிக்கலான்னு சொன்னேன். நிற்க முடிஞ்சுதா? உட்காந்துட்டீங்கல்ல? அவள் சொன்னா எனக்கு குறுக்கு வலிக்குன்னு உட்காந்துட்டா. உட்காந்துட்டீங்களா? நான் இங்கே வந்து நின்றுட்டு தானே இருக்கிறேன். இங்கே எப்போ உள்ளே வந்து இந்த இடத்துக்கு வந்தனோ அப்போ இருந்து என்ன செய்கிறான்? நின்றுட்டு தான் இருக்கேன். முடிக்கிற வரைக்கும் நான் நிற்கிறேன் இல்லையா? அப்போ எப்படி முடியுது? அதுதான் பலிபீடம். அது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, கொடுக்கப்பட்ட வரம். அப்போ இந்த வரம் அங்கே நான் நிற்கிறேன் பாருங்க. 2 மணி நேரம் நிற்கிறேன். காலையில் 2 மணி நேரம் நடத்துகிறேன், அதிகாலையில். இப்போ 2 மணி நேரம் விடாமல் கண்டினியூவாக பேசுகிறேன் இல்லையா? அப்போ இங்கே இது பலிபீடம். சும்மா நிற்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே வந்து நான் சும்மா நிற்க முடியாது. பலிபீடம் அந்த இடத்துக்குள்ளே யாரும் உள்ளே வர முடியாது. பார்க்க உங்களுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த பலிபீடம் அத்தனையும் செய்யும். பலிபீடத்தில் கொல்லப்படணும்.
கொல்லப்படணும். கொல்லப்படுகிற இடம் தான் இது. அப்ப இங்க ஒருவர் வந்தா அவர்களுக்குள்ள அந்த சரீரத்துக்குள்ள அந்த ஆத்மாக்குள்ள இருக்கிற பிசாசு, பேயி, பில்லி சூனியம், மந்திரவாதம், வியாதி, நோய், இந்த நோய்கள் எல்லாம் முதலாவது வெட்டப்படும். அது வெட்டுகிற இடம் தான் சபை. அதையெல்லாம் வெட்டி செதுக்கி நேராக்கக்கூடியதுதான் சபை. வெட்டப்பட்டு நேராக்கப்பட்டு மேல் நோக்கி போகக்கூடியது தான் சபை. இந்த இடத்துக்குள்ள வந்து அப்ப என்ன செய்யணும்? அமரணும். எங்கேயோ அவங்க இருக்கட்டும், அவங்களுக்காண்டி நீங்க ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னா வெட்டப்பட முடியாது. அது இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படியானுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், உடைய வசனம் என்னதான்? என் பாதைக்கு வெளிச்சம். அன்பானவர்களை, வெளிச்சம் வேணுமா? உங்க வழி தெரியணுமா? வழியே தெரியல, நான் ரொம்ப நாளா பிரச்சனையிலே இருக்கேன் அப்படின்னா வழி தெரியணுமானா வசனம் காதுக்குள்ள போகணும். ஒருவேளை படிக்க தெரியாது, இதை வாசிக்க தெரியாதுன்னா இந்த வசனம் என்ன செய்யணும்? காதுக்குள்ளாக போகணும். போகும்போது உள்ள இருக்கிற அத்தனையும் என்ன செய்யணும்? உள்ள போய் எல்லாம் சரி செய்ய ஆரம்பிக்கும். சரி செய்து அதை கட் பண்ணி எடுக்கும். அப்போ அடுத்தடுத்து அதை கட் பண்ணக்கூடிய வார்த்தை எங்கிருந்து வரும்னா இங்கிருந்து புறப்பட்டு வரும். இந்த பலிபீடத்திலிருந்து அது வரும். அப்போ அதனால தான் வாரம் வாரம் நம்ம இங்கே வரணுமா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே வரணுமானா வாரம் வாரம் வரணும். அடுத்து போனோன்னா